नहीं तो हम वचन की ओर जाएंगे। வசனத்துக்கு நேராக போவோம். हालेलुया। ஹalleluya. इस दुनिया में हर एक के जीवन में एक युद्ध, एक लड़ाई होता है। உலகத்துல அநேக காரியத்துல அநேக சில சண்டைகள் நடந்து கொண்டு இருக்கும். हम विश्वासी है तो भी हमारे जीवन में हमारे घर के जरूरत वो सब बातों में हमारा एक युद्ध हमेशा चलते रहता है। நம்ம வீட்ல இல்ல நம்ம தேசத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சண்டை யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். हम अविश्वासी रहेंगे तो भी हमारे घर के जरूरत है वो हमारे लिए एक युद्ध के समान ही है। நம்ம அவிசுவாசமாக இருந்தா கூட ஒரு நம்ம வீட்ல உள்ள தேவைகள் வந்து ஒரு சண்டை ஒரு யுத்தம் பண்ணத மாதிரி தான் இருக்கும். कोई भी व्यक्ति ऐसा नहीं है जो बिना युद्ध का इस जीवन बिता रहा है। ஒரு மனுஷனும் இந்த உலகத்துல வந்து ஒரு எதுக்கு யுத்தம் இல்லாம அவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்காது. हमारे घर में ज़रूरत है उसके लिए हम जब उसके ऊपर विजय पाते हैं तब हमें एक बड़ा सा आनंद मिलता है। நம்ம வீட்ல ஏதாவது பிரச்சனை நடக்கும் அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வரும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். कोई परेशानियां घर पे होती है, बीमारी है, उस पे जब हम विजय प्राप्त करते हैं तब हमारे अंदर एक बड़ा सा खुशी होता है। ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது இல்லனா ஏதாவது யாராவது வியாதியா இருக்கும்போது அந்த வியாதியில இருந்து விடுதலை அடைஞ்சிட்டாங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம் வரும் நம்மளுக்கு. हालेलुया। हालेलुया। क्योंकि पौल भी ऐसे कहता है तुम्हारा युद्ध जो है आसमान में जो बुरी आत्माओं के साथ तुम्हारा युद्ध है करके कहता है। பவுல் கூட எழுதி இருக்கிறாரு உங்களுக்கு வந்து ஆவியோடு ஒரு உலகத்தை ஆளுகிற அந்த பிசாசின் ஆவியோட உங்களுக்கு யுத்தம் இருக்குது அப்படி. तो कोई भी व्यक्ति नहीं कह सकता कि मेरे लिए कुछ नहीं, सब मेरे लिए सब सफलता है, ऐसा नहीं कह सकता। ஒரு மனுஷனும் எனக்கு எல்லாமே என் வாழ்க்கையில எல்லாமே சரியா இருக்கு எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல முடியாது. हर दिन का जो है रोटी के लिए हमें दौड़ना पड़ता है। ஒவ்வொரு நாளைக்கு நடக்கிற அந்த பிரச்சனைக்கு அந்த ஒவ்வொரு நாளைக்கு சாப்பாடுக்காக நம்ம ஓட வேண்டி இருக்குது. हर एक दिन अपने परिवार के लिए हम दौड़ते हैं। ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஓட வேண்டி இருக்குது. ऐसा हर बातों में हमको विजय प्राप्त करना पड़ता है। அப்படி ஒவ்வொரு காரியத்திலயும் நம்மளுக்கு அந்த ஜெயத்தை கொண்டு வர தேவை இருக்குது. तो आज हम एक व्यक्ति के बारे में देखेंगे। இன்றைக்கு நம்ம ஒரு மனுஷனை பற்றி பார்க்கலாம். सबको उसके बारे में पता है। நம்ம எல்லாருக்கும் அந்த மனுஷனை பற்றி தெரியும். उसने कैसा उसके शत्रुओं से या उसके विरोधियों से विजय प्राप्त किया। அவன் எப்படி அவனுடைய எதிரியோட ஜெயித்து வந்தான். देखिए उस तरीके से ही हम भी विजय प्राप्त कर सकते हैं। அதே போல நம்மளும் கூட நிறைய காரியத்துல விடுதலை ஜெயத்தை கொண்டு வரலாம். हालेलुया। हालेलुया। क्योंकि विजय पाने वाले को ही इस दुनिया के लोग याद रखते हैं। ஜெயம் கொள்கிறவர்கள் தான் இந்த உலகத்துல வந்து ஞாபகம் வச்சிருப்பாங்க. जो हार जाते हैं उनको लोग याद नहीं रखते। யாரு தோத்து போயிருப்பாங்களோ அவங்கள ஜனங்கள் நினைவு கூற மாட்டாங்க. जो विजय पाते हैं, யாரு ஜெயிச்சிருக்காங்களோ, परमेश्वर का वचन कहता है கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது हम विजय प्राप्त होने के लिए पैदा हुए हैं। நம்ம ஜெயம் பெறதுக்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். हालेलुया। हालेलुया। क्योंकि हमारा परमेश्वर विजय हुआ है। நம்மளுடைய கர்த்தர் ஜெயம் எடுத்திருக்கிறார். हालेलुया। हालेलुया। वो कहता है मैं इस दुनिया से विजय प्राप्त किया हूँ, நான் இந்த உலகத்துல ஜெயம் பெற்றிருக்கேன், तुम भी विजय प्राप्त करो। நீங்களும் ஜெயம் பெறுங்க. पढ़ेंगे पहला वो वचन, पहला सामुएल का किताब में 1 சாமுவேல் 17वां अध्याय 17வது அதிகாரம் 51 51வது வசனம். तब दाऊद दौड़कर फिलिस्तियों के ऊपर खड़ा हो गया और उसकी तलवार पकड़कर म्यान से खींची और उसको घात किया और उसका सिर उसी तलवार से काट डाला। यह देखकर कि हमारा वीर मर गया, फिलिस्ती भाग गए। और एक उसमें वचन पढ़ेंगे 54 54 और दाऊद फिलिस्ती के सिर और दाऊद फिलिस्ती का सिर यरूशलेम में ले गया और उसके हथियार अपने डेरे में रख लिए। தாவீதே பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். हालेलुया। हालेलुया। देखिए यहाँ पर दाऊद और गोलियत के बारे में आज हम देखने वाले हैं। இன்னைக்கு நம்ம தாவூதும் கோலியாத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். हमारे जीवन में जो लड़ाई जो युद्ध है நம்ம வாழ்க்கையில இருக்கிற சில பிரச்சனை போராட்டம் वो उसके लिए एक अच्छा सही उदाहरण है। இது அதற்காக ஒரு பெரிய உதாரணமா இருக்கும். हालेलुया। हालेलुया। इस वचन के लिए हम प्रार्थना இந்த करेंगे। வசனத்துக்காக ஜெபிக்கலாம்.
हे हमारे स्वर्गीय पिता प्रभु यीशु आपको धन्यवाद करते பரலோகத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். हैं। जो आज हम पढ़ रहे हैं परमेश्वर वो आपका वचन है இன்னைக்கு படிக்கிற வசனம் உம்முடையது. और उसकी प्रकटीकरण आप ही हमें दे सकते हैं। அதுல உள்ள வெளிப்பாடு அப்பா நீங்க தான் எங்களுக்கு தரணும். उसके द्वारा हम परमेश्वर आशीषित हो प्रभु। அதன் மூலமாக நாங்க ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. परमेश्वर हमारे जीवन में भी बहुत सारी लड़ाइयाँ हैं। எங்களுடைய வாழ்க்கையிலேயும் அநேக பிரச்சனைகள் இருக்கு. अविश्वास के विरोध लड़ाई, நிறைய அவிசுவாசத்துக்கு விரோதமான பிரச்சனை, प्रभु के नाम में खड़े रहने के विरोध बहुत सारी जो है परेशानियां। கர்த்தருடைய நாமத்துக்காக நிற்கும் போது अनेक பிரச்சனைகள். परंतु परमेश्वर इस वचन द्वारा हम उस विजय को प्राप्त करने के लिए இந்த मदद। வசனத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு ஜெயத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். हमारे जीवन में एक बड़ा सा बदलावट इस वचन के द्वारा। எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நாங்க காணணும்ப்பா. ये मसीहाई का है, ये विजय प्राप्त करेगा ऐसा लोग कहना है प्रभु। இது வந்து கர்த்தருடையது, இவங்க கர்த்தருடைய ஜனங்கள் இவங்க ஜெயம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லணும். ऐसे वचन का ज्ञान से हमें भर दे। அது அப்படிப்பட்ட ஒரு வசனத்தின் ஞானத்தினால எங்களை நிரப்பும். प्रार्थना प्रभु यीशु मसीह के नाम से मांगते ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். हैं। आमीन ஆமென். हालेलुया। ஆமென். ஹalleluya. देखिए दाऊद ने क्या किया, गोलियत को मारकर उसके सिर को काट कर वो लेके आया। தாவீது வந்து கோலியாத்தோட தலையை வெட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்தார். वो विजय प्राप्त किया, इसको दिखाने के लिए उसके सिर को लेकर वो यरूशलेम में आया, ऐसा वचन कहता அவன் है। ஜெயம் பெற்றுட்டான் அப்படின்னு அதுக்கு ஒரு சாட்சியாக அவனுடைய தலையை நாம கொண்டு வந்திருக்கோம். हमारे जीवन में भी बहुत सारी चीजों में अगर हम विजय प्राप्त कर रहे हैं तो वो लोगों को दिखाना चाहिए। நம்ம வாழ்க்கையிலையும் சில காரியத்துல நம்ம ஜெயம் பெற்றுட்டோம்னா அது ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும். वो जो है दुनिया के नजर में आना चाहिए அது வந்து ஜனங்களுக்கு முன்பதாக தெரியப்படணும். कि ये प्रभु के वजह से जो है आज ये जो है विजय प्राप्त किया है। கர்த்தரின் மூலமாக இந்த ஜனங்கள் வந்து ஜெயம் பெற்றிருக்காங்க. हालेलुया। ஹalleluya. ये दाऊद और गोलियत ये जो लड़ाई है, தாவீதும் கோலியாத்துங்க யுத்தத்துல சண்டை போடும்போது ये वचन में बहुत प्रसिद्ध लड़ाई के बारे में बताया गया है। இது வசனத்துல अनेक ஒரு பெரிய யுத்தம் மாதிரி காமிச்சிருக்காங்க. ये सच में बहुत बड़ी लड़ाई है, இது ஒரு பெரிய யுத்தம் தான். विश्वासी और अविश्वासी के विरोध में। ஒரு விசுவாசிக்கும் ஒரு அவிசுவாசிக்கு விரோதமா நடக்கிற ஒரு யுத்தம். बहुत सारे दुनिया के लोग जब दाऊद और गोलियत की कहानियों को पढ़ते हैं தாவீதுடைய கோலியாத்துடைய வாழ்க்கையை பற்றி अनेक ஜனங்கள் படிக்கும்போது बहुत दुनिया के लोग इसमें आश्चर्य होते हैं உலகத்துல உள்ள अनेक ஜனங்கள் வந்து இத படிக்கும்போது ஆச்சரியப்படுவாங்க. और दुनियादारी में बहुत सारे धन भी वो लोग कमाते हैं। உலக பிரகாரமான अनेक பண காரியங்களும் அவங்க பெற்றுக்கொள்றாங்க. उसको दाऊद को नजर में रखकर एक मूवी बनाकर उसमें पैसा कमाते हैं। தாவீதை வைத்து ஒரு படத்தை எடுத்து அந்த படம் மூலமாக अनेक பைசா அவங்க சம்பாதிக்கிறாங்க. पैसे का लाभ कट लेते हैं। அந்த பணத்தோடைய அந்த லாபத்தை எடுத்துக்கிட்டாங்க. पर हम क्या सीखते हैं इस वचन के अनुसार? நம்மளுக்கு என்ன லாபம் அந்த வசனத்து மூலமாக? ये युद्ध में हमें क्या सीख मिलता है? இந்த யுத்தத்துல நம்மளுக்கு என்ன ஒரு நம்மளுக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன கிடைக்குது? दाऊद एक छोटा सा व्यक्ति है, தாவீது வந்து ஒரு சிறிய பையன் தான். कभी युद्ध किया नहीं है, இதுக்கு முன்பதாக எங்கேயும் யுத்தத்துக்கு போகல. पर उसके सामने एक बड़ा सा जो है जो चैलेंज है, இவனுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருக்குது. एक युद्धवीर खड़ा है ஒரு பெரிய யுத்தத்துல ஒரு வீரன் ஒருத்தன் இருக்கிறான். जिसके निकट जाकर लड़ना कोई भी तैयार नहीं है। அதுக்கு முன்பதாக போய் யுத்தம் பண்ணதுக்கு யாருமே அதுக்கு தயாராக இல்ல. पर प्रभु ने दाऊद को चुना है। ஆனா தேவன் தாவீதை தெரிந்து கொண்டார். देखिए ये जो लड़ाई है दाऊद और गोलियत का, இந்த யுத்தம் தாவீதோடது கோலியாத்தோட யுத்தம் ये दाऊद के जिंदगी को बदल के रख दिया है। தாவீதுடைய ஒரு வாழ்க்கையை மாற்றி விட்டது. हालेलुया। ஹalleluya. वो उसके पहले जंगल में भेड़ चरा रहा था, அதற்கு முன்பதாக அவன் வந்து வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். उसके बाद जो है उसका सफर जो है इस लड़ाई के बाद वो राज्यपाल की ओर जाता है। அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை வந்து ஒரு தேசத்தை ஆளுகை செய்யறதுக்கு போயிட்டான். हमारा भी जीवन दो भाग में अगर हम ले सकते हैं। நம்மளுடைய வாழ்க்கையும் அத ரெண்டு பாகமா இதில் நம்ம यीशु பிரித்து मसीह को பார்த்தோம்னா जानने के पहले हमारा जीवन कैसे भी रहा होगा, நம்ம இயேசு கிறிஸ்து அறியதுக்கு முன்பதாக நம்மளுடைய வாழ்க்கை எப்படி எல்லாமோ और இருந்திருக்கலாம். यीशु को जानने के ஆனா இயேசு இறந்ததுக்கு பிறகு हमारा सफर कैसा हो जाता है, நம்ம வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது? हम नर्कवासी से स्वर्गवासी हो जाते हैं। நம்ம நரகத்துக்கு ஜனங்களா இருந்தவங்க இப்போ ஸ்வர்கத்துக்கு ஜனங்களா மாறிவிட்டோம். हालेलुया। ஹalleluya. देखिए दाऊद और
दाऊद को इस लड़ाई के पहले தாவீதுக்கு இந்த யுத்தத்துக்கு முன்பதாக उनके ज्यादा उनके गांव वाले लोग उसे पहचानते होंगे, அவர்கள் ஊர்ல உள்ள ஜனங்கள் மட்டும் தான் அவரை அறிந்து கொண்டிருந்தாங்க. उनके घर वाले उसे जानते हैं, அவங்க வீட்ல உள்ளவங்க அறிந்து கொண்டாங்க. और सबके नजर में एक ही रहा होगा அவன் எல்லாருக்கும் முன்பதாக ஒரே மனுஷனா தான் இருந்தான். कि ये कुछ काम का नहीं है, இவன் வந்து ஒரு வேலைக்கு ஆக மாட்டான். इसीलिए इसे भेड़ चराने के लिए इसके घर वाले ने दे दिया। அதனால இவனுக்கு வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக இவனை அனுப்பி விட்டாங்க. इसके शरीर में उतना ताकत भी नहीं की ताकि वो साउल की सेना में जाकर मिल सके। இவனை உடம்புல வந்து அவ்வளவு பலசாலியா இல்ல, இவன் வந்து யுத்தத்துல போய் யுத்தம் பண்ணதுக்கு. हालेलुया। हालेलुया। तो दुनिया के नजर में दाऊद एक छोटा व्यक्ति और कुछ काम का नहीं है ऐसा लगता है, உலக பிரகாரமான ஜனங்களுக்கு தாவீது வந்து ஒரு வேலைக்கு ஆக மாட்டான், அவன் வந்து வெறும் ஆடு மேய்க்கிறதுக்கு தான் லாயக்கு. पर इस लड़ाई के बाद ஆனா இந்த யுத்தத்துக்கு பிறகு पूरा इजराइल जो है दाऊद को जान चुका था। எல்லா இஸ்ரேல் உள்ள ஜனங்களும் தாவீதை பற்றி அறிந்து கொண்டார். राजा दाऊद के बारे में जान चुके थे। ராஜா தாவீதை பற்றி அறிந்து கொண்டார். वहां उसकी सेनाएं वो दाऊद को जो है बड़ा मानने लगे थे। அங்க உள்ள ஜனங்கள் அங்க சேனையில இருந்தவர்கள் दाऊद और பெரிய மனுஷனா பார்த்தாங்க. ये केवल नहीं, इस लड़ाई के बाद उसके जो शत्रु है उनको मालूम पड़ा दाऊद कौन है कर। அந்த அதற்கு பிறகுதான் அவனுக்கு விரோதமா இருந்தவர்கள் கூட தாவீது யாருன்னு அறிந்து கொண்டாங்க. उन्हें मालूम पड़ गया है அவங்களுக்கு தெரிந்துகிட்டது कि इजराइल में एक सामर्थ्य व्यक्ति है, இஸ்ரேல்ல ஒரு பெரிய பலசாலி இருக்கிறான், दाऊद है करके। தாவீது இருக்கிறான். हालेलुया। हालेलुया। ये कब हुआ? ये लड़ाई के बाद ही हुआ। இந்த காரியம் வந்து தாவீது ஜெயித்ததற்கு பிறகுதான் கிடைச்சது. ऐसे ही हमारे जीवन में भी बहुत सारे विश्वास की लड़ाइयां होती है, இதே போல நம்மளுடைய வாழ்க்கையில கூட अनेक விசுவாசத்தின் யுத்தம் இருக்கும். उसमें हमको विजय प्राप्त करना है। அதுல நம்ம ஜெயம் பெறணும். वो परिस्थितियों को नहीं देखना है, அவர் மற்ற அந்த சூழ்நிலைகளை நம்ம பார்க்க கூடாது, परमेश्वर को देखना है। நம்ம தேவனை மட்டும் தான் பார்க்கணும். हालेलुया। हालेलुया। देखिए हमारे युद्ध में कभी कभी हम हार भी जाते हैं, நம்மளுடைய யுத்தத்துல சில நேரத்துல நம்ம தோத்து போகலாம். फिर से हम खड़ा होने का प्रभु ताकत देता है। ஆனா அதற்கு பிறகு மறுபடி எழுந்து நிற்க கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். देखिए अगर कोई उधारी है जो हम उसके ऊपर से नहीं आ पा रहे हैं, சில கடன் பிரச்சனை இருக்கலாம், நம்ம அதுக்கு மேல வர முடியாம இருக்கலாம். फिर बाद में जो है हम कुछ ना कुछ रास्ता निकाल कर उसका जो है करते हैं। அதுக்கு பிறகு நம்ம எப்படியாவது பிரயாசப்பட்டு அதை எப்படியாவது அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுகிறோம். पर यहाँ पर जब दाऊद गोलियत के सामने जाता है, தாவீது கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கும்போது उसके पास एक ही तरीका है அவனுக்கு முன்பதாக ஒரே ஒரே காரியம் தான் कि இருந்தது, उसको मार गिराना है। அவனை அங்க வீழ்த்தணும். अगर उसने गोलियत को नहीं मारा तो ஆனா அங்க கோலியாத் அவன் வீழ்த்தாம இருந்தோம்னா गोलियत इसको मार देगा। கோலியாத் இவனை கண்டிப்பா அடிச்சிருப்பான். हालेलुया। हालेलुया। वो ऐसा परिस्थिति है जहाँ पर उसको मारना है नहीं तो मरना है। அந்த சூழ்நிலையில அவன் அங்க அடி வாங்கணும், இல்லன்னா அவனை அடிக்கணும். दुनिया के इजरायली लोगों के लिए, இஸ்ரேல் ஜனங்களுக்காக, और प्रभु के नाम के लिए, கர்த்தருடைய நாமத்திற்காக उसको वहां पर वो परिस्थिति में खड़ा रहना पड़ा। அவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கொண்டு நிப்பாட்ட வைத்திருக்கு. वो उसको जीतना ही है। அவனுக்கு கண்டிப்பா அங்க ஜெயிச்சுதான் ஆகணும். वैसे ही हम एस्तर को भी देखते हैं, அதே போல நம்ம எஸ்தரை கூட பார்க்கலாம். जब इजरायली लोगों के ऊपर बड़ा सा दबाव आ गया था, இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரும்போது इजरायली लोगों को जड़ से खत्म करना करके एक आज्ञा राजा की ओर से आ गया था। இஸ்ரேல் ஜனங்களை முற்றிலுமாக அழிக்கிற அங்க ஒரு கட்டளை வந்தபோது, तो उस आज्ञा को देने वाला उस राजा से जाकर बातें करना है। அந்த கட்டளை கொடுத்த ராஜாக்கு முன்பதாக போய் பேசணும். पर उस समय में अगर वो एस्तर रानी अगर उसके राजा के सामने जाकर बात करती है, அந்த நேரத்துல எஸ்தர் ராணி ராஜாக்கு முன்பதாக போய் பேசினா, अगर राजा का मर्जी नहीं है அங்க ராஜாவுக்கு அது இஷ்டம் இல்ல அப்படின்னா, तो तुरंत उस एस्तर को वहां पर वो लोग मार गिरा देंगे। அந்த நேரத்துல உடனே எஸ்தரை வந்து அடித்து கொன்று விடுவார்கள். पर वो परिस्थिति में भी वो कहती है मैं मरूंगी तो भी चलेगा, मैं जाकर जो है राजा से बातें அந்த करूंगी। நேரத்துல எஸ்தர் சொல்லுகிறாள், நான் மரித்தாலும் பரவாயில்ல, நான் அங்க போய் நிக்கணும். पढ़ेंगे एस्तर का 4 अध्याय में எஸ்தர் 4வது அதிகாரம் 17வது வசனம். அதுக்கு அடுத்தது நாலுல 17 16 16 ஆ 16 வசனம். 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள்,
நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள். क्योंकि जो तू इस समय चुपचाप रही, नहीं वो नहीं 4:16 तू जाकर सुसम के सब यहूदियों को इकट्ठा कर और तुम सब मिलकर मेरे निमित्त उपवास करो। 3 दिन रात न तो कुछ खाओ और न पियो। मैं भी अपनी सहेली सहित उसी रीति उपवास करूंगी और ऐसी ही दशा में मैं नियम के विरोध राजा के पास भीतर जाऊंगी और यदि नष्ट हो गई तो हो गई। हालेलुया। हालेलुया देखिए वो अपने लोगों के लिए वो कहते हैं अगर मैं नष्ट हो गई तो भी हो गई, मगर मैं राजा के पास जाके बातें करूंगी। அவங்க ஜனங்களோட சொல்லுகிறா, நான் அழிந்தாலும் அழிந்து விடலாம், ஆனா நீங்க ராஜாக்கு முன்பதாக நான் ஜனங்களுக்காக போய் நிற்பேன். ऐसे ही दाऊद भी जो है इजरायली लोगों के लिए, அதே போல தாவூது கூட டேவிட் கூட அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்காக प्रभु के नाम को निंदा करने के विरोध में, கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிற அந்த மனுஷனுக்கு उसके விரோதமாக सामने ऐसा खड़ा हो, अगर वो नहीं मारा तो वो मर जाएगा। அந்த மனுஷனுக்கு முன்பதாக அப்படி நிற்கிறான், அவன் அடித்து விட்டால் இவன் இறந்து விடுவான். हालेलुया। ஹalleluya. ये दाऊद के लिए पहला युद्ध है, ஆனா தாவூதுக்காக இது ஒரு பெரிய முதல் யுத்தம் தான். और हर युद्ध में पहला हमें जो है हमें सामना करना क्या पड़ता है அது எல்லா யுத்தத்திலையும் நம்ம எதற்காக எதிர்த்து நிற்கணும்? कि डर के ऊपर हमें राज करना पहला அந்த पड़ता है, பயத்துக்கு முன்பதாக எதிர்த்து क्योंकि நிற்கணும். इजरायलियों के नजर में இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பதாக गोलियत एक बड़ा सा शूरवीर है, கோலியாத் ஒரு பெரிய ஒரு பலசாலியா இருக்கிறான். उसके निकट कोई खड़ा नहीं हो सकता है, அவனுக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது. उसकी तुलना में भी कोई नहीं है, அவனுக்கு வளர்த்தி அளவுல கூட யாரும் கிடையாது. और उसका जो एक्सपीरियंस है, उसका जो लड़ाई में जितना उसकी जानकारी है वो भी दूसरे के पास नहीं है। அவனுக்கு யுத்தத்துல இருக்க அந்த ஞானத்தை பற்றி கூட அநேக ஜனங்கள் அறியாம वो இருந்தாங்க. तलवार चलाने में, बाला चलाने में सबसे माहिर है, அவன் இந்த கத்தியில சண்டை போடுறதுக்கும் அந்த ஈட்டியை வச்சு சண்டை போடுறதுக்கும் பயங்கர பலசாலியா இருந்தான். इसीलिए उसके सामने हम टिक नहीं सकते, ऐसा इंसान के मन में था। அதனாலதான் அநேக ஜனங்கள் நினைச்சாங்க அவனுக்கு முன்பதாக நம்ம நிக்கவே முடியாது. तो ये डर उनको पता था, अगर मैं जाऊंगा तो मैं मर जाऊंगा। எல்லாருக்கும் இந்த ஒரு பயம் இருந்தது, நான் போனா நான் கண்டிப்பா செத்து तो போயிருவேன். उस डर के ऊपर पहला राज करना जरूरी அந்த है। பயத்துக்கு முன்பதாக தாவீது போய் நின்னான். हालेलुया। हालेलुया। आज हमारे जीवन में भी जो परेशानियां இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை, पहला हमें क्या है, डर के ऊपर राज करना है। முதலாக நம்ம அந்த பயத்துக்கு மேல அதிகாரம் செலுத்தணும். यीशु मसीह जहाँ जहाँ भी दर्शन देते हैं, இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் தரிசனம் கொடுக்கிறாரோ, जब बंद कमरे में चेले लोग डर कर बैठे हैं, அந்த அடைச்சு போட்ட அந்த கதவை அடைச்சுக்கிட்டு ரூமுல இருக்கும்போது கூட यीशु आकर वही कहता है तुम डरो मत करके, இயேசு கிறிஸ்து வரும்போது உடனே சொல்லுகிறாரு பயப்படாதீர்கள். क्योंकि प्रभु ने हमारे लिए सब कुछ कर दिया। எனக்கு கர்த்தர் நம்மளுக்காக யாவையும் செய்து முடித்தார். तो अगर हमें कोई परिस्थिति या लड़ाई में पहला हमें विजय प्राप्त करना है, तो நம்மளுக்கு ஏதாவது இந்த சண்டையில யுத்தத்துல ஜெயம் பெறணும் அப்படின்னா पहला हमें जो है विजय पाना है डर के ऊपर, நம்மளுக்கு அந்த பயத்திற்கு மேலதான் முதலாவது ஜெயம் பெற क्योंकि வேண்டும். वचन ऐसे ही कहता है पहला तीमुथी में, முதல் தீமோத்தேயுல இப்படிதான் வசனம் சொல்லுகிறது. पहला अध्याय 7वां वचन में, प्रभु ने हमें डर की आत्मा नहीं दिया है, முதல் வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தர் நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, सामर्थ्य का आत्मा दिया है, நம்மளுக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். प्रेम का आत्मा दिया है, நம்மளுக்கு அன்புள்ள ஆவியை और கொடுத்திருக்கிறார். स्वयं की आत्मा दिया है। அஹ், हालेलुया। हालेलुया हालेलुया। हालेलुया. तो वो परिस्थिति में हमें पहला डर के ऊपर राज करना है, கர்த்தர் நம்மளுக்கு முதலாக அங்க பயத்துக்கு மேல அதிகாரம் கொடுத்திருக்கிறார். और जो है कि हमारे अंदर ये विश्वास होना चाहिए நம்மளுக்கு மேல இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கணும், कि हर एक परिस्थिति में परमेश्वर सबसे बड़ा है, அநேக காரியத்துல கர்த்தர் நம்மளுக்கு முக்கியமாக இருக்கிறார். परमेश्वर ही ये बीमारी से बड़ा है, கர்த்தர் தான் நம்மளுக்கு எல்லா வியாதியில இருந்தும் பெரியவர். इस तकलीफ से बड़ा प्रभु यीशु है, இந்த பிரச்சனைக்கும் பிரச்சனையோட பெரியவர் என் தேவன். ये संकट से भी बड़ा हमारा प्रभु यीशु है। எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் எனக்கு பெரியவர். जब हम प्रभु यीशु को सबसे बड़ा मानेंगे நம்ம எப்பவும் கர்த்தரை ஒரு பெரிய மனுஷனாக हमारी பார்க்கிறோம், परिस्थितियों के बीच में,
நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு மத்தியில तब हम उस बातों के ऊपर विजय प्राप्त कर सकते हैं। அப்போதுதான் நாம் அந்த காரியத்துல ஜெயம் பெற முடியும் हालेलुया। हालेलुया क्योंकि दाऊद जो है एक तो डर के ऊपर उसने पहला जब वो फिलिस्तीन से लड़ने के लिए तैयार हो गया, इसका मतलब वो डर के ऊपर विजय प्राप्त कर लिया। தாவீது வந்து முதலாவது அங்க ஜெயம் பெற்றது வந்து அந்த பயத்தை மேற்கொண்டார்। दूसरा उसके अंदर विश्वास है। அதற்கு பிறகு அவருக்குள்ள விசுவாசம் இருக்குது। मैं ये खतना नहीं कि वो व्यक्ति को मैं जो प्रभु की निंदा करते इसको मैं मार गिराऊं। இந்த விருத்தசேதனம் பண்ணாத இந்த மனுஷனை நான் ஜெயித்து விடுவேன்। हालेलुया। हालेलुया ये विश्वास हमारे अंदर बहुत जरूरी है। இந்த விசுவாசம் நமக்கு கண்டிப்பாக தேவை। हालेलुया। हालेलुया हमारे परिस्थिति, हमारी जो लड़ाई है उसमें लड़ने के लिए ये दो चीज बहुत जरूरी है। இந்த முக்கியமான காரியம் இந்த யுத்தத்துல வந்து ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரியம்। बहुत लोग कहेंगे दाऊद जो है परमेश्वर से अभिषेक किया हुआ है, अनेक ஜனங்கள் சொல்லுவாங்க தாவீது வந்து அபிஷேகம் பெற்ற மனுஷன், तो वो कैसे भी इस लड़ाई में जो है विजय प्राप्त कर लेगा அவன் करके। எப்படியாவது இந்த யுத்தத்துல வந்து கண்டிப்பா ஜெயம் பெற்றுவான்। वो अभिषेक किया हुआ है, அவன் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் पर वो लड़ाई जो है उसको लड़ना जरूरी है। யுத்தம் வந்து கண்டிப்பாக யுத்தம் பண்றதுக்கு அது அவசியமாக இருந்திருக்கு। परमेश्वर का वचन कहता है हम भी राजा के रूप में अभिषेक किए गए हैं, கர்த்தருடைய வசனம் சொல்லுது நம்மளும் ஒரு ராஜாவை போல இருக்கிறோம், याजकों के रूप में अभिषेक किए गए हैं। நம்ம ஒரு ஆசாரியன் போல அபிஷேகம் पढ़ेंगे பண்ணப்படுறோம்। वो प्रकाशित अध्याय में வெளிப்படுத்தின விசேஷம் पहला अध्याय முதலாவது அதிகாரம் 6वां वचन में 6வது வசனம்। நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமென்। और हमें एक राज्य और अपने पिता परमेश्वर के लिए याजक भी बना दिया, उसी की महिमा और पराक्रम युगान युग रहे। हालेलुया। आमीन। हालेलुया। हालेलुया देखिए प्रभु का वचन हमें भी राजा के रूप में कहता है, கர்த்தருடைய வசனம் நம்மள கூட ஒரு ராஜாவாக மாற்றி एक याजक बनाता है। நம்மள ஒரு ஆசாரியனாக तो மாற்றுது। हम ये नहीं कह सकता कि दाऊद को परमेश्वर ने अभिषेक किया, हमें नहीं किया। நம்ம வந்து இப்படி சொல்லக்கூடாது நம்ம தேவன் வந்து எங்களை அபிஷேகம் பண்ணல, தாவீது மட்டும் தான் हम அபிஷேகம் प्रभु के பண்ணியிருக்கிறார்। वचन पे विश्वास करना நம் தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்க வேண்டும்। हालेलुया। हालेलुया देखिए दाऊद जो है उसके विरोध लड़ने के लिए तैयार हो गया था, தாவீது வந்து அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணதுக்கு தயாரா இருந்தார்। क्योंकि उसको मालूम है ये शत्रु का प्रभु का विरोधी है। சத்துருக்களுக்கு முன்பதாக அவன் வந்து தேவனுக்கு விரோதமாக இருக்கிறான்। जब आपके अंदर डर के ऊपर आप विजय प्राप्त कर लेंगे நம்ம பயத்துக்கு மேல ஜெயம் பெற்றும்போது तो आप किसका भी सामना कर सकते நம்ம யாருக்கு எதிரியாக நிற்க முடியும்? हैं, कोई भी बड़ा परेशानी क्यों ना हो। எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல। एक समय में माजवाड़ा में एक 20-30 साल पहले ஒரு 20 வருஷத்துக்கு முன்பதாக மாஜுவாடால एक छोटा सा दंगा जैसा हो गया था। ஒரு சின்ன பிரச்சனை அங்க நடந்தது। एक 15-20 लोग एक व्यक्ति को मारने के लिए ஒரு 15 பேர் ஒரு மனுஷனை அடிக்கிறதுக்காக लाठी तलवार लेके उसके पीछे दौड़ने लगे। அவனுக்கு பின்னால கம்பு கத்தி எல்லாம் எடுத்துட்டு ஓட்டுனாங்க। अब वो व्यक्ति अकेला है, वो डर के मारे भाग रहा है। அந்த மனுஷன் ஒத்தையில இருக்கிறான், அவன் பயந்து ஓடுகிறான்। ऐसा आखिर रास्ता आ गया, वहां पर आगे रास्ता नहीं है। ஒரு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டான், அதுக்கு முன்பதாக அவன் போக முடியாது। तो उसने क्या किया, अपने बाजू में एक बड़ा सा पत्थर ले लिया அவன் கையில ஒரு பெரிய கல் எடுத்துட்டான்। और उसे पता है ये लोग कैसे भी मुझे मार देंगे, அவனுக்கு தெரியும் எப்படியாவது இவங்க என்னை அடிப்பாங்க क्योंकि அப்படின்னு। वो लोग 20 लोग हैं और हथियार से भरे हुए हैं। அவங்க 20 ஜனங்க வேறு இருக்காங்க, என்னைய கம்பு எல்லாம் வச்சிருக்காங்க கையில। तो इसने क्या किया, उस पत्थर लेके सीधा उस झुंड की ओर बढ़ने लगा, அவன் அந்த கல்லை எடுத்துட்டு அந்த கூட்டத்துக்கு எதிராக போனான்। चिल्लाते हुए उनके पीछे जाने लगा। அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய சத்தத்தோட போனான்। भले ही वो 20 लोगों का झुंड था, அவங்க 20 பேர் ஒரு கூட்டமா இருந்தா கூட पर सामने उसके गुस्से को, उसके उसके उस निडर को देखकर उनके मन में घबराहट आ गया। அவனுடைய அந்த பயம் இல்லாம அவன் அந்த அடிக்கிற அவன் பயத்துல அடிக்கிற அந்த பார்த்து இவன் மற்ற ஜனங்கள் எல்லாம் பயந்துட்டாங்க। तो लोग 20 लोग आए थे, वो सब एक रास्ते से भागने लगे அந்த 20 பேரும் அவனுக்கு பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க। और ये जो है दूसरा एक रास्ते से भाग गया। இவன் வேற ஒரு வழியா ஓட ஆரம்பிச்சான்। हालेलुया। हालेलुया। देखिए डर का सामना करना जरूरी है, பயத்துக்கு எதிர்த்து நிற்க நம்ம और प्रभु ने हमें उसका आत्मा दिया है, கர்த்தர் நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார்। सामर्थ्य का आत्मा दिया है। நம்மளுக்கு ஒரு வல்லமையுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்। हालेलुया। हालेलुया। देखिए इस गोलियत के बारे में वचन में क्या कहता है,
கோலியாத்தை பற்றி இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? पहला सामुएल 17 अध्याय में 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 4 से लेकर 7 तक पढ़े। 4வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வரைக்கும். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர் கவசத்தை தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடயத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படை மரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். तब फिलिस्तियों की छावनी में से गोलियत नामक एक वीर निकला जो गत नगर का था और उसकी लंबाई 6 हाथ 1 बीत थी। उसके सिर पर पीतल का टोप था और वो एक पत्थर का झालिम पहने हुए था जिसका तोल 5000 शेकेल पीतल का था। उसकी टांगों पर पीतल के कवच थे और उसके कंधों के बीच बरछी बांधी थी। उसके भाले की छड़ जुलाई के डोगी के समान थी और उसके भाले का फल 600 शेकेल लोहे का था और बड़ी ढाल लिए हुए एक जन उसके आगे आगे चलता था। हालेलुया। Hallelujah. देखिए उस गोलियात के बारे में यहाँ पर वचन दिखाता है, கோலியாத்தை பற்றி இந்த வசனத்துல எழுதியிருக்கிறது. वो बड़ा वीर शूरवीर है, அவன் ஒரு பெரிய வீரன். पूरा सर से लेके पूरा जो पैरों तले तक पूरी सुरक्षा कवच के साथ है। அவன் வந்து தலையில இருந்து கால் மட்டும் அவனுக்கு வந்து அந்த அவனை பாதுகாக்கிற அந்த கவசத்தை அணிந்து கொண்டு இருந்தான். उसको मार गिराना मतलब असंभव बात है। அவனை அங்க இருந்து விழ தள்ளணும்னா அது ரொம்ப கஷ்டமான காரியம். उससे युद्ध कर कर लड़ाई लड़कर जीतना बोले तो असंभव है, அவனை யுத்தத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு முடியாத காரியம். क्योंकि पहले से वो शूरवीर है அவன் வந்து ஏற்கனவே ஒரு பெரிய பலசாலி. और पूरी तरीके से दुनिया का सुरक्षा को लेकर चला है। அவன் உலக பிரகாரமான எல்லா அந்த கவசத்தையும் அணிஞ்சு கொண்டுதான் இருக்கிறான். हालेलुया। हालेलुया। और उसमें 11 और 12 वचन भी पढ़ेंगे। அதுல 11 12 10 और 11 10 11வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். फिर वह फिलिस्ती बोला, मैं आज के दिन इस्राएली पतियों को ललकारता हूँ, किसी पुरुष को मेरे पास भेजो कि हम एक दूसरे से लड़े। उस फिलिस्तियों की इन बातों को सुनकर शाऊल और समस्त इस्राएलियों का मन कच्चा हो गया। हालेलुया। वे अत्यंत डर गए। हालेलुया। ஹalleluya. देखिए वहां आकर वो इनको चेतावनी करता है, அவன் அங்க வந்து ஜனங்களை பயன்படுத்துகிறான். वो कहता है तुम में से कोई भी रहने दो, आ जाओ करके। உங்க உங்க கூட்டத்துல இருந்து யாராவது ஒரு ஆளு எனக்கு எதிர வாங்க. तो वो मुझसे युद्ध करे, अगर वो जीत गया तो हमारा पूरा सेना जो है उसके गुलाम हो जाएंगे। அவன் வந்து என்கிட்ட யுத்தம் பண்ணிட்டு அவன் ஜெயிச்சிட்டான்னா எங்க முழு சேனைகளும் அவங்களுக்கு அடிமை. वचन में लिखा है तकरीबन 40 दिन तक वो जो है ये बातों को कर करके जाता था। வசனத்துல எழுதியிருக்கிறது 40 நாள் அவன் வந்து வயாம இதே காரியத்தை சொல்லுகிறான். हम जानते हैं इजराइल में सबसे ऊंचा व्यक्ति साउल है, உலகத்துல பைபிள்ல பார்க்கும்போது சவுல் தான் இந்த வசனத்துல உயரமான ஒரு மனுஷன். पर वचन कहता उसका मन पानी हो गया था, लेकिन வசனத்துல எழுதியிருக்கிறது அந்த அவனுடைய மனசு வந்து தண்ணியாக वो மாறிவிட்டது. घबरा गया அவன் பயந்து விட்டான். और उसके नीचे सेना, उनके अंदर एक बड़ा सा डर पैदा हुआ। அவனுக்கு உள்ள ஒரு பெரிய சேனைகள் இருந்தாலும் அவனுக்கு பயம் இருந்தது. वो उनको पता है हम इसको मार नहीं सकते हैं, அவங்களுக்கு புரிந்து கொண்டாங்க நம்ம வந்து இவனை அழிக்க और முடியாது. उनको पता है इसको मारना है तो इसके समान कोई व्यक्ति चाहिए, இவனை அழிக்கணும் அப்படின்னா இவனை போல ஒரு மனுஷன் நம்மளுக்கு தேவை. और उसके समान व्यक्ति इजराइल
इज़राइल में पूरी जगह पे नहीं है। அவனை போல ஒரு மனுஷன் முழு இஸ்ரேல்ல யாருமே இல்ல. हालेलुया ஹalleluya हालेलुया। ஹalleluya. पर परमेश्वर ने हमें ऐसी बातों के ऊपर विजय प्राप्त करने के लिए ही बुलाया है। ஆனா கர்த்தர் நம்மள இதே போல ஒரு காரியத்துல ஜெயம் பெறதுக்காகவே அழைத்தார். हालेलुया। जब दाऊद ने इस बातों को सुना था, தாவீது எப்பொழுது இந்த காரியத்தை கேட்டானோ, दाऊद को बहुत बड़ा गुस्सा आ गया। தாவீதுக்கு ஒரு ரொம்ப துக்கமாயிட்டு, वो जीवित परमेश्वर सेनाओं के यहोवा के विरोध कैसा ऐसे बातें कर रहा நம்ம है। ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பதாக எப்படி ஒரு மனுஷன் எதிராக तो பேசலாம்? उसने तुरंत उसके विरोध जानने के लिए जो है बातों को करने लगा। அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணதுக்கு அவன் அங்க இருந்து ரெடி ஆயிட்டான். अब राजा को कोई ना कोई तो चाहिए कि इस बातों के ऊपर से हमें छुटकारा दे। ராஜா யாராவது ஒரு மனுஷன் நம்மள விடுதலை பண்ண மாட்டானான்னு எதிர்பார்த்து पर கொண்டிருக்கிறான். हर एक सेना डरा हुआ है। ஆனா அந்த நேரத்துல எல்லா சேனைகள்ல இருந்தவர்கள் எல்லாரும் पर பயந்தார்கள். दाऊद जो है, जो प्रभु के नाम को ऊंचा करने वाला, தாவீது அந்த கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற மனுஷன், उसे इसकी बातें पसंद नहीं आई। அவனுக்கு இந்த மனுஷனுடைய பேச்சு அவனுக்கு பிடிக்கவில்லை. उसको इसकी बातों को रुकाना है, அவன் அந்த பேச்சை நிப்பாட்ட நினைத்தான். उसको दिखाना है कि हमारा प्रभु कितना सामर्थी है। அவன் நினைத்தான் நம்மளுடைய தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர். उसे हमें दिखाना है। அத கண்டிப்பாக அத நம்ம आज சொல்லணும். हमारे अंदर भी ये होना चाहिए। நம்மளுக்குள்ளே இந்த காரியம் जब இருக்கணும். कोई परेशानी या बीमारी आती है, சில பிரச்சனை சில சூழ்நிலைகள் வரும்போது हम उस परेशानी और बीमारी को दिखाना है அந்த சூழ்நிலைகள் அந்த பிரச்சனையை பார்க்கும்போது कि हमारा प्रभु कितना सामर्थी है। நம்மளுடைய தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். हालेलुया। ஹalleluya. एक दाऊद जो है वो डर के ऊपर विजय प्राप्त किया। पहला அந்த தாவீது ஒரு வல்லமையாக பயன்படுத்தும் போது पहले डर के ऊपर वो जो है विजय प्राप्त அந்த किया। பயத்துக்கு மேல அவன் ஜெயிக்கும் போது दूसरा उसके अंदर विश्वास है कि मैं इसको कैसे भी मार गिराऊंगा। அடுத்தால அவருக்கு விசுவாசம் இருக்குது, நான் எப்படியாவது இந்த மனுஷனை விழ தள்ளுவேன். अब इसको हथियार चुनना है कि किसको लेकर मैं, किस चीजों को लेकर मैं उस गोलियत को मार இப்போ गिराऊं। அவனுக்கு ஒரு காரியம் தேவைப்படுது, எதையாவது வைத்து அந்த கோலியாத்தை விழ தள்ளணும். हालेलुया। ஹalleluya. हमने पढ़ा था गोलियत जो है पूरी तरीके से सुरक्षा में है। கோலியாத் முழுவதுமாக ஒரு பெரிய இந்த கவசத்தை இப்ப அணிந்து கொண்டு இருக்கிறான். अच्छा कद का है அவன் பயங்கர உயரமாக இருக்கிறான். और अच्छी लड़ाई जानने वाला है। அவனுக்கு யுத்தத்துல எல்லா காரியமும் தெரியும். तो उसको मार गिराने के लिए एक बड़ा सा हथियार की आवश्यकता है। அவனை விழத்தள்ளணும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஆயுதம் तो தேவைப்படுது. जब दाऊद जाकर राजा को बताया தாவீது ராஜா கிட்ட போய் பேசும்போது, कि मैं उससे युद्ध करना हूं, நான் அவனோட யுத்தம் मैं பண்ணுவேன், उसे मार गिराऊंगा, நான் அவனை யுத்தத்துல அவனை விழத்தள்ளுவேன். तो दाऊद अपना साउल क्या करता है, சவுல் என்ன செய்கிறார்? अपने सारे हथियारों से उसको भर देता है। அவனுடைய எல்லா ஆயுதத்தையும் அவனுக்கு மேல போடுதாங்க. पढ़ेंगे पहला सामुएल 17 अध्याय में 28 वचन। 17வது அதிகாரத்துல 28வது வசனம். அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? 39 அக்கா, அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் 38ல இருந்து 38 से। சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு 38:39 तब शाऊल ने अपना वस्त्र दाऊद को पहनाया और पीतल का टोप उसके सिर पर रख दिया और धरिम उसको पहनाई। तब दाऊद ने उसकी तलवार वस्त्र के ऊपर की कसी और चलने का यत्न किया। उसने तो उनको न परखा था, इसलिए दाऊद ने शाऊल से कहा, इन्हें पहने हुए मुझे चला नहीं जाता क्योंकि मैंने इन्हें नहीं परखा है। हालेलुया। हालेलुया। देखिए यहाँ पर अभी जब दाऊद साउल को बता देता है मैं जा रहा हूँ युद्ध करने, இங்க தாவீது யுத்தத்துக்காக போகிறார். तो साउल क्या है, युद्ध के लिए जो जो वस्त्र की आवश्यकता, तलवार से लेके हर एक शरीर सुरक्षा को वस्त्र को उसको पहनाता है। யுத்தத்துக்கான தேவையான எல்லா வஸ்திரமும் அந்த யுத்தத்துக்கான ஆயுதம் எல்லாத்தையும் சவுல் தாவீது वो கொடுக்கிறார். पहनने के बाद वो एक कदम भी चल नहीं पा रहा है, அதை எல்லாம் போட்டதுக்கு பிறகு தாவீது அங்க நடக்கிறதுக்கு முடியாம क्योंकि இருந்தது. दाऊद कभी जीवन भर युद्ध नहीं
नहीं किया है। தாவீது வந்து இதுக்கு முன்பதாக யுத்தத்துக்கு எங்கேயும் போகவில்லை. तो इसीलिए वो क्या करता है, वो सारे चीजों को निकाल देता है। அதனால அவர் எல்லா போட்ட வஸ்திரத்தை எல்லாத்தையும் கழட்டி விட்டார். हालेलुया। ஹalleluya. दाऊद को पता है ये जो मैं युद्ध कर रहा हूँ, ஆனா தாவீது வந்து சொல்லுகிறார், நான் யுத்தத்துக்காக போகிறேன். वो जो है परमेश्वर के विरोध वाला युद्ध है। இது வந்து கர்த்தருக்கு விரோதமான ஒரு யுத்தம். मतलब जो है परमेश्वर को इसने विरोध किया है, तो मैं परमेश्वर के नाम से इसे मारना चाहता हूँ। கர்த்தருக்கு விரோதமாக இவன் பேசினதுனால கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியத்தின் மூலமாக நான் இவனை ये ஜெயிப்பேன். परमेश्वर के वचन के विरोध कार्य किया, इसलिए मैं उस वचन के अनुसार इसे मारना चाहता हूँ। கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக பேசினதுனால அந்த வசனத்தினால நான் இவனை ये விலத்தள்ளுவேன். परमेश्वर के आशीष किए हुए लोगों के विरोध खड़ा है, इसलिए मैं उसको उनके द्वारा मारना चाहता हूँ। கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக நிற்கிறதுனால கர்த்தருடைய உதவினால நான் அவனை तो விலத்தள்ளுவேன். दाऊद क्या करता है, 5 पत्थर चुन लेता है। தாவீது வந்து ஒரு 5 கற்களை எடுத்து हम கொடுத்தார். सबको ये पता है। இது எல்லாருக்கும் தெரியும். देखिए एक गोलियत है जो उसके बारे में हम देखा है, पूरी तरीके से सुरक्षा के अंदर है। கோலியாத் வந்து முழுவதுமாக ஒரு அந்த யுத்தத்துக்கு ரெடியாக வந்திருக்கிறார். उसको तलवार से भी मारेंगे तो वो जल्दी गिर नहीं सकता है। அவன் ஒரு கத்திய ஒரு பெரிய வாளை வைத்து அடுத்தா கூட அவன் சீக்கிரம் விழ पर முடியாது. दाऊद यहाँ पर पत्थरों को चुन रहा है। ஆனா தாவீது இங்க ஒரு கற்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். देखिए यहाँ पर ही उसका लड़ाई में जो है विजय पाने का रहस्य छुपा हुआ है। இங்க வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ரகசியமான காரியம் இந்த வசனத்துல இருக்கு. देखिए हमारा लड़ाई कैसे ही क्यों ना हो, நம்மளுடைய யுத்தம் எப்படிப்பட்டதா இருந்தா கூட हम चुनने वाला हथियार सबसे अहम है। நம்ம தெரிந்து கொள்ளப்படுகிற அந்த காரியங்கள் வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. हमारा परेशानी, हमारी जरूरतें, हमारी लड़ाई कैसा भी क्यों ना हो, நம்மளுடைய பிரச்சனை, நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தா கூட तो उसको मार गिराने का हथियार हम सही से चुनना चाहिए। அதற்கு அத விழ தள்ளுகிற ஒரு சரியான ஆயுதம் நம்ம கையில देखिए இருக்கு. अगर कोई बीमार है, யாராவது உடம்புக்கு முடியாம இருந்தாங்கன்னா तब यीशु मसीह को जब वो चंगाई करने वाले के रूप में देखेगा, இயேசு கிறிஸ்துவை ஒரு சுகமாக்குறவராய் அவன் பார்த்தாம்னா तब उसको चंगाई मिलेगी। அந்த மனுஷன் கண்டிப்பா அவனுக்கு விடுதலை கிடைக்கும். जब वो अपने जीवन में हारा हुआ है, எப்பதான் ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில தோத்து கொண்டே இருந்தான், जब वो यीशु को ये दुनिया पे विजय प्राप्त करने वाले के अनुसार देखेगा, இயேசு கிறிஸ்துவை ஒரு உலகத்துல ஜெயித்தவராய் பார்த்தால் तब वो उसके ऊपर विजय प्राप्त कर அப்போ அந்த காரியத்துல இருந்து அவன் ஜெயம் பெற முடியும். वैसे ही इसने गोलियत को कैसा देखा, இவன் கோலியாத்தை எப்படி பார்த்தான், और इसको क्यों लगा कि मैं इसे पत्थर से ही मार गिराना है, தாவீது நினைத்தான் நான் அவனை கற்களால மட்டும் தான் அடிக்கணும். इसे कोई तलवार से मुझे मारने की आवश्यकता नहीं, இவனை வந்து ஒரு வாள் இல்ல வச்சு அடிக்கிறதுக்கு या தேவையில்லை. बाला लेकर उसको मैं युद्ध करने के नहीं जाऊंगा, இல்லனா ஒரு பெரிய கம்பு தடி எடுத்துட்டு நான் அவனை அடிக்க போறேன். पर मैं उसे वचन के अनुसार पत्थर से ही मारूंगा, நான் அவனை வசனத்தின் மூலமாக ஒரு கல்லால தான் அடிக்கணும். क्योंकि वचन ऐसा कहता है। வசனத்துல எப்படி எழுதி இருக்கிறது? पढ़ेंगे लेवी के किताब में லேவியர் 24वां अध्याय 24வது அதிகாரம் 16 वचन 16வது வசனம். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய வேண்டும். பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரின் நாமத்தை தூசிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். यहोवा के नाम की निंदा करने वाला निश्चय मार डाला जाए। सारी मंडली के लोग निश्चय उस पर पथरवाह करें, चाहे देशी हो चाहे परदेशी। यदि कोई उस नाम की निंदा करे तो वो मार डाला जाए। हालेलुया। ஹalleluya. देखिए दाऊद को मालूम है इसने मेरे प्रभु के नाम को निंदा किया है, தாவீதுக்கு தெரியும் இவன் வந்து கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறான். और वचन कहता है कि इसे जो है पत्थर मारना जरूरी है, தாவீதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு கண்டிப்பா கல்லால தான் அடிக்கணும். क्योंकि वचन के अनुसार जब हम हमारी परेशानी के विरोध करेंगे तो सच में हम विजय प्राप्त करेंगे। வசனத்துக்கு மூலமாக நம்ம எப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு பார்க்கோமோ அப்போதான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். यहाँ पर दाऊद ने ऐसे ही किया है, தாவீது கூட இங்க அதே போல காரியத்தை தான் क्योंकि वचन कहता है विजय देने वाला प्रभु है। வசனத்துல எழுதி இருக்கிறது நம்மளுடைய தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன். पर कब वो विजय देता है? ஆனா எப்பொழுது ஜெயம் கொடுக்கிறார்? जब हम वचन के अनुसार चलेंगे। வசனத்தை வைத்து அதன் மூலமாக செயல்படும் तो போது उसने सीधा पत्थर लेके उसके ओर मारा, அந்த கற்களை எடுத்து அவனை கோலியாத்துக்கு நேராக எறிந்தான். वचन के अनुसार, வசனத்துக்கு எழுதுற और மூலமாக. परमेश्वर ने उसे मार गिराया। ஆனா கர்த்தர் அவனை அங்க விழ தள்ளினார். हालेलुया। ஹalleluya. आज हमारे जीवन में भी जो परेशानियां हमारी ओर आता है, நம்மளுக்கு விரோதமான பிரச்சனை
பிரச்சனை சூழ்நிலைகள் வரும்போது उसको हम वचन के द्वारा ही विजय प्राप्त करते நம்ம ஒரு வசனத்தின் மூலமாக தான் ஜெயம் பெற हैं। முடியும். जब हम वचन के अनुसार जाएंगे तब परमेश्वर कार्य करता है। நம்ம வசனத்தின் மூலமாக போகும்போது கர்த்தர் அங்க காரியத்தை देखिए செய்வார். प्रभु वचन के विरोध कभी काम नहीं करता। கர்த்தருக்கு வசனத்துக்கு விரோதமான காரியத்தை செய்ய மாட்டார். ये एक उसके अंदर था कि वो वचन के अनुसार उसके ऊपर विजय प्राप्त किया। அவன் இந்த ஒரு காரியத்துல திடமாக இருந்தால் கர்த்தர் வசனத்தின் மூலமாக தான் விடுதலை கொடுப்பார். और उसके अंदर एक खूबी बात இன்னொரு ஒரு முக்கியமான காரியம், कि वो भले ही उसका नौकरी भेड़ चराना था, அவனுடைய வேலை முக்கியமானதாக இந்த ஆடுகளை மேய்த்த ஒரு வேலையா இருந்தா கூட भेड़ की जिम्मेदारी उसके ऊपर थी। அந்த ஆடுகளை மேய்க்கிற ஒரு பொறுப்பு அவனுக்கிட்ட இருந்தது. पूरा समय उसका वही काम था। அவனுக்கு முழு நாளும் அதே வேலை தான். पर वो उस समय में भी थोड़ा समय प्रभु के लिए निकालता। அந்த நேரத்திலையும் கூட அவன் கர்த்தருக்காக சில நேரத்தை ஒதுக்கினான். हालेलुया। ஹalleluya. हम बहुत समय में अलग अलग तरीके के काम करते हैं। நம்ம ஒவ்வொரு சில நேரத்துல வேற வேற வேலையை பார்த்து கொண்டு இருக்கலாம். कोई लोग 2 का 4 काम भी करते हैं, சில ஜனங்கள் ஒரு 3 வேலை 4 வேலை கூட பார்க்கலாம். ताकि हमें जो जरूरतमंद पैसे मिल जाए। நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படுறதுக்காக. मैं खुद जो है एक कंपनी में काम करता था। நான் கூட ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். फिर 8 घंटे के बाद फिर अपना प्रयास करके दूसरा कुछ अपना जो जानकारी है उसका भी काम करता था। அதற்கு பிறகு நான் எனக்கு முடிஞ்சதாக வேற என்னுடைய சொந்தமான வேலையை கூட நான் பார்த்துக்கிட்டு एक இருந்தேன். समय मेरे दोस्त से ऐसी बातें हो रही थी, ஒரு நேரம் என் தோஸ்தோட நான் பேசிக்கிட்டு तो இருக்கும்போது वो कहने लगा ऐसा ऐसा पगार में पूरा नहीं होता है करके। எனக்கு சம்பளத்துல வீட்டுல உள்ள எல்லா காரியமும் தேவைப்பட எல்லாம் முடிய மாட்டேங்குது. तो मैं उसको वही बोलता था, तो फिर पार्ट टाइम में थोड़ा कुछ काम करके நான் அவங்கிட்ட சொன்னேன், நீனும் கொஞ்ச நாள் பார்ட் டைம்ல ஏதாவது வேலை பார்க்கலாம். तू थोड़ा भी 1 घंटा भी निकले 100 रुपए में मिलेगा तो तेरे लिए लाभदायक है। ஒரு 100 ரூபாய் கிடைச்சா கூட உனக்கு ஒரு பெரிய லாபமா और தான் ये இருக்கும். 100 आज 100 है, कल 200-300 होने में समय नहीं लगेगा। அன்னைக்கு 100 ரூபாவா இருக்கலாம், நாளைக்கு நாளை கழிச்சு அது கூடிக்கிட்டே இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு तो இருக்கு. वैसा मैंने उसको जो है बातें बताई, அப்படிப்பட்ட காரியத்தை நான் சொன்னேன். पर वो कहने लगा मेरा ऐसा शिफ्ट है, कभी सेकंड है कभी फर्स्ट है, तो मैं सही समय नहीं दे सकता है। எனக்கு ஷிஃப்ட் வேற மாறிக்கிட்டு இருக்குது, அதனால நான் சரியான நேரத்தை கொடுக்க முடியாது. फिर मेरे मन में एक ख्याल आया, எனக்கு என் மனசுல ஒரு காரியம் வந்தது. एक ऐसा काम है जो हम कौन से भी समय में कर सकते हैं, ஒரு நல்ல வேலை இருக்குது, அதை நம்ம எந்த நேரத்துலனாலும் செய்யலாம். और वो काम सच में हमें आशीष करेगा। அந்த காரியம் நம்மள கண்டிப்பாக ஆசீர்வதிக்கும். वो है प्रभु को स्तुति और धन्यवाद। அது கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறதும் மகிமைப்படுத்துகிறது. वो कौन से भी समय में हम कर सकते हैं। அது எந்த நேரத்துல கூட பண்ணலாம். हालेलुया। அல்லேலூயா. दाऊद अपना नौकरी अपना जो भेड़ चराने के साथ साथ தாவீது தன்னுடைய வேலையில அந்த ஆடு மேய்க்கிற வேலையை விட்டுட்டு கூட उसका बड़ा काम था प्रभु को स्तुति और धन्यवाद। அதோட முக்கியமான காரியத்தை கர்த்தருக்கு ஸ்துதி மகிமை செலுத்துகிற यही காரியம். उसका विजय का राज है। அதுதான் அவனுடைய ஜெயத்தோடைய ஒரு முக்கியமான ரகசியம். उस जंगल के सफर से அந்த வனாந்தரத்தோட யாத்திரையில கூட और इजराइल के राजा बनने तक का இஸ்ரவேலுடைய ராஜா ஆகிறதுக்கு முன்பதாக उसका सबसे अहम बात वो प्रभु को स्तुति उठाता, அவன் எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கொண்டு प्रभु को ही आगे रखता था, கர்த்தர் தான் முன்பாக प्रभु के வைத்திருந்தான். वचन के अनुसार ही कार्य करता था, கர்த்தருடைய வசனத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் காரியத்தை प्रभु செய்தான். पे पूरा निर्भर रहता था। கர்த்தருக்கு மேலாக முழு நம்பிக்கை இருந்தது. हालेलुया ஹalleluya हालेलुया। ஹalleluya. जो स्तुति और धन्यवाद उठाता है वो कभी हार नहीं सकता। எந்த மனுஷன் எப்பொழுதும் துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறானோ அவன் எந்த நேரத்திலையும் தோல்வி அடைய उसका एक முடியாது. बड़ा उदाहरण हम दाऊद को ही देख लेते हैं। அதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக தாவீதை நாம் பார்க்கலாம். बहुत सारा भजन संहिता उसने लिखा है அநேக சங்கீதத்தை அவர் जो எழுதியிருக்கிறார். आज भी हमें विश्वास में चलाता है। இன்னைக்கு நம்மள அந்த வசனம் கூட நம்மள விசுவாசத்தை நடத்துகிறது. देखिए दाऊद का विजय का कारण एक जो है विरोधियों से विरोध मतलब डर के ऊपर पहला डर के ऊपर विजय प्राप्त किया, பயத்துக்கு மேலாக நம்மள ஒரு ஜெயத்தை கொண்டு फिर வந்து विश्वास में स्थिर खड़ा था, விசுவாசத்துல நம்மளை முன்பதாக வைத்திருக்குது. वचन के अनुसार अपने विरोधियों को, வசனத்துக்கு முன்பதாக நம்மளை முக்கியமான காரியத்துல வைத்து वचन के अनुसार अपने विरोधी से लड़ा வசனத்து மூலமாக அந்த எதிரியை அவன் வீழ்த்தினான். और हर एक परिस्थिति में स्तुति और धन्यवाद। எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தினான். बाद में हम देखते हैं அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம், उसके हाथ में गोलियत का सिर था। அதற்கு பிறகு அவன் கையில கோலியாத்தோட தலை இருந்தது. हालेलुया। ஹalleluya. ये विजय का चिन्ह है। இது ஒரு ஜெயத்தினுடைய ஒரு அடையாளம். जिस
गोलियत से पूरी इजराइल जो है घबरा रही थी, எந்த கோலியாத்தை பார்த்து இஸ்ரேல்ல உள்ள எல்லா ஜனங்களும் பயந்தாங்களோ उसे एक छोटे से पत्थर से मार गिरा ஒரு சின்ன கல்லால அவனை விழ தள்ளினான். और उसके सिर को अपने हाथ में लेकर पूरा यरूशलेम में घुमा. அவனுடைய தலையை எடுத்துவிட்டு அவன் முழு இஸ்ரேல்ல எருசலேம்ல உலாவினான். हालेलुया. ஹalleluya. वो कहने लगा जिससे तुम डरते थे யாரன் மூலமாக நீங்க பயந்தீங்களோ वो प्रभु के सामने टिक नहीं सकता. அவன் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க முடியாது. हालेलुया. ஹalleluya. देखिए वो विजय का चिन्ह है. அது ஒரு ஜெயத்தினுடைய ஒரு அடையாளம். हमारा प्रभु यीशु मसीह भी ऐसे ही है. நம்மளுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து கூட இப்படிதான். वचन कहता है वो विजय प्राप्त किया है. வசனத்துல எழுதியிருக்கிறது அவர் ஜெயம் கொடுக்கிறார். इस दुनिया में बहुत सारे महान लोग पैदा हो गए இந்த हैं. உலகத்துல अनेक பெரிய பெரிய ஜனங்கள் உலகத்துல இருந்திருக்காங்க. बहुत सारे पवित्र लोग इस दुनिया में आकर अनेक चले गए हैं. பரிசுத்தவான்கள் கூட உலகத்துல வந்துட்டு போயிருக்காங்க. एक एक लोग आकर अपनी बातों को रखकर आगे चले गए. अनेक ஜனங்கள் அவங்க காரியங்களை வைத்துட்டு போயிருக்காங்க. पर कोई भी जो है मृत्यु के ऊपर विजय प्राप्त नहीं किया. யாரும் இந்த மரணத்தை ஜெயித்ததாக இல்லை. भले ही वो दुनिया में बहुत आश्चर्य काम किए, அவங்க உலகத்துல பெரிய ஆச்சரியமான காரியங்கள்லாம் செஞ்சிருக்கலாம். पूरा लोगों को सही मार्ग भी दिखाए होंगे, உலகத்துல உள்ள ஜனங்களுக்கு நல்ல வழியை கூட காமித்திருக்கலாம். पर आखिर में वो मट्टी के अंदर चले गए. ஆனா கடைசில அவங்க மண்ணுக்குள்ள தான் போயிருக்காங்க. हालेलुया. ஹalleluya. पर यीशु मसीह ही ऐसा है ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இப்படி जो आज भी जीवित है. இன்றைக்கும் அவர் உயிரோட இருக்கிறார். हालेलुया. ஹalleluya. और यीशु मसीह जीवित है, इसका क्या चिन्ह है? இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அடையாளம் என்னது? पढ़ेंगे मत्ती का किताब में மத்தேயு 28वां अध्याय में 28வது அதிகாரம் 5वां और 6वां वचन. 5 6வது வசனம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். स्वर्गदूतों ने स्त्रियों से कहा, मत डरो, मैं जानता हूँ कि तुम यीशु को जो क्रूस पर चढ़ाया गया था ढूंढते हो. वो यहाँ नहीं, उसके बाद अगला वचन. वो यहाँ नहीं है, परंतु अपने वचन के अनुसार जी उठा है. आओ यह स्थान देखो जहाँ प्रभु पड़ा था. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. ये एक विजय का चिन्ह है. இது ஒரு ஜெயத்தினுடைய அடையாளம். देखिए जितने लोग इस दुनिया में आदम से लेके जन्मे हुए हैं, ஆதாம்ல இருந்து எத்தனை ஜனங்கள் இந்த உலகத்துல பிறந்தார்களோ सबकी हड्डियां जमीन के अंदर दफन हैं. எல்லாருடைய எலும்பு இந்த உலகத்துக்கு பூமிக்குள்ள தான் இருக்கு. परंतु प्रभु यीशु का कब्र आज भी खाली है. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கல்லறை இன்றைக்கும் அது திறந்து கிடக்கு. हालेलुया. ஹalleluya. वो विजय का चिन्ह है. அவர் ஜெயத்தின் ஒரு அடையாளம். जहाँ दाऊद ने वो गोलियत के सिर को लेकर गया, எப்படி தாவூத் அந்த கோலியாத்தினுடைய தலையை எடுத்துக்கொண்டு போனார், ऐसे यीशु मसीह ने उस खबर को खाली दिखाकर हमें बताता है, और அதே போல இயேசு கிறிஸ்து அவருடைய கல்லறையை திறந்து வைத்து நம்மளுக்கு காண்பிக்கிறார். मैं विजय प्राप्त किया, நான் ஜெயம் பெற்றேன், तुम भी मेरे नाम से विजय प्राप्त, நீங்களும் என் பேர்ல ஜெயம் பெறுங்க. तुम भी मेरे जैसा बनोगे तो विजय प्राप्त, நீங்களும் என் பேர்ல என் பேரை நம்பும் போது அப்படிப்பட்ட ஆச்சரியமான क्योंकि காரியங்கள் मैंने நடக்கும். तुम्हें धैर्य का आत्मा दिया है. உங்களுக்கு நான் தைரியமான ஆவியை प्रभु கொடுத்திருக்கிறேன். ने वो विश्वास हमें दिया है. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கர்த்தர் परमेश्वर கொடுத்திருக்கிறார். का सामर्थ्य वचन हमारे हाथों में दिया है. கர்த்தருடைய வல்லமையான காரியம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். हमारे मुंह से स्तुति और धन्यवाद करने का अनुग्रह प्रभु ने हमें நம்ம दिया है. வாயின் மூலமாக எப்பொழுதும் கர்த்தர் துதிக்கையும் மகிமையும் हमारा படுத்துகிறார். प्रभु आज भी जीवित है. நம்மளுடைய தேவன் இப்போ இன்றைக்கும் உயிரோட இருக்கிறார். ये विजय का चिन्ह है. இது ஒரு ஜெயத்தின் அடையாளம். प्रभु ये वचन द्वारा हम सबको आशीष கர்த்தர் करेगा. இந்த வசனத்தின் மூலமாக ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். हम प्रार्थना करेंगे. நாம் ஜெபிக்கலாம். परेशानी कितना ही बड़ा क्यों ना हो, நம்மளுடைய பிரச்சனை சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் जब हम मन में सोचेंगे मेरा प्रभु उससे बड़ा है, நம்ம எப்போ மனசுல நினைக்கிறோமோ நம்மளுடைய தேவன் இதை காட்டிலும் பெரியவர், तब हमारा विजय निश्चय है. அப்போ அந்த நேரத்துல தான் நம்மளுடைய ஜெயம் நிச்சயமாக இருக்கு. हालेलुया. ஹalleluya. धन्यवाद करेंगे प्रभु को. நன்றி हालेलुया. செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். धन्यवाद करते हैं நன்றி परमेश्वर. செலுத்துகிறோம் கர்த்தாவே. हालेलुया. ஹalleluya. इस दाऊद के जीवन में प्रभु தாவீதினுடைய வாழ்க்கையில
जैसा आपने कार्य किया है, எப்படி நீங்க காரியத்தை வாய்க்க பண்ணிறீங்களோ, जैसा इजरायलियों के बीच में आप है करके निर्भय किया, இஸ்ரவேலுடைய ஜனங்களுக்கு முன்பதாக நடுவுல நீர் இருக்கிறீர் என்று சொன்னீரோ, वैसे ही हमारे अंदर से भी आप कार्य करें। அதே போல கர்த்தாவே எங்களுக்குள்ள இருந்து நீங்க உம்முடைய காரியத்தை நடப்பியும்। जैसा दाऊद वचन के द्वारा विजय प्राप्त किया, எப்படி தாவீதுக்குள்ள இருந்து நீர் உம்முடைய காரியத்தை நிறைவேற்றினீர், वैसे हमारे अंदर आप आपके वचन के द्वारा हमें विजय प्राप्त करते हैं। அதே போல எங்களுக்குள்ள இருந்து உம்முடைய வசனத்தின் மூலமாக ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும்। जैसे दाऊद ने गोलियत के सिर को लेके जाकर विजय का चिन्ह दिखाया, எப்படி தாவீது அந்த கோலியாத்தினுடைய தலையை வைத்து ஜெயத்தின் அடையாளமாக காண்பித்தான், हम वैसे ही प्रभु यीशु मसीह आपको हमारे अंदर लेकर विजय का जीवन बिताने के लिए मदद कीजिए। அதே போல இயேசு கிறிஸ்துவே உம்முடைய வசனத்தின் மூலமாக நாங்கள் ஜெயத்தின் அடையாளத்தை காண்பிக்க கிருபை தாரும்। आपका वचन के अनुसार अगर हम चलेंगे कभी हारेंगे नहीं प्रभु, நம்முடைய வசனத்தின் மூலமாக நாங்கள் நடக்கும்போது எப்பொழுது நாங்கள் தோற்று போவதில்லை, क्योंकि आपका वचन विजय देने वाला वचन உம்முடைய வசனம் ஜெயம் கொடுக்கும்। हर एक परिस्थिति में, அநேக சூழ்நிலையில இருந்தும், हर एक बातों में, அநேக பிரச்சனையில இருந்தும் और वो पवित्र वचन आज आपने हमें दिया है। அந்த வசனத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்। धन्यवाद करते हैं प्रभु, நன்றி செலுத்துகிறோம், धन्यवाद करते हैं நன்றி परमेश्वर। செலுத்துகிறோம் ये கர்த்தாவே। वचन के द्वारा आप सबको, हमें, मुझे, सबको आशीष இந்த कीजिए। சூழ்நிலைகள் மூலமாக கர்த்தாவே இந்த வசனத்தின் மூலமாக எங்களை ஆசீர்வதிங்க। प्रार्थना प्रभु यीशु मसीह के नाम से, ஜெபத்தை இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், आमीन।